வருஷத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம். இந்த பக்குவத்தில் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் 4ஆக கீற போகிறோம். அதாவது நடுவில் பாதியாக கட் பண்ணிவிட்டு முழுசாக கட் பண்ணாமல் 4ஆக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த எலுமிச்சம்பழம் முழுசாக கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி 4 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 7லேருந்து 8 பழம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 4 பழம் தான் காட்டியிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச எல்லா பழத்தையும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நீங்கள் உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பொடி உப்பெல்லாம் எடுத்து அந்த வெட்டப்பட்ட அந்த பகுதியில் அந்த கேப் இருக்கும் பாருங்கள், அந்த இடையில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா எலுமிச்சம்பழத்துக்கும் இந்த மாதிரி உப்பை நல்லா தடவிட்டேன். அடுத்ததாக நம்ம அந்த உப்பு தடவி வச்ச உப்பு அழுத்தி வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மண்பானை இருந்தால் மண்பானையில் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் அதிகபட்சமாக 3லேருந்து 4 பழம் பிடிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாட்டிலில் 4 பழத்தையும் வச்சுட்டேன். அடுத்ததாக இதில் நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியை சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு குறைஞ்சது 10லேருந்து 12 நாள் இதை அப்படியே வச்சுருங்க இந்த பாட்டிலை. அடுத்ததாக அடுப்பில் ஒரு வறுக்கிற சட்டி வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பொரியணும். அதே நேரத்தில் கரிஞ்சிடவும் கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. கருவும் செய்யலை. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அதாவது இந்த வெந்தயம் கடுகு நல்லா ஆறணும். அது வரைக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம ஆறின அந்த வெந்தயம் கடுகை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பொடியாக இருக்கணும். கையில் குறகுறான்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல பொடியாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம 12 நாள் ஊற வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. பாட்டிலில் போட்டு ஊற வச்சுருக்குறோம். அதே நேரத்தில் நான் 2 பாட்டிலில் போட்டு வச்சேன். ஒரு பாட்டிலில் 3, ஒரு பாட்டிலில் 4 போட்டு வச்சேன். இப்போ நம்ம இந்த பாட்டிலில் இருக்கிறத இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த பாட்டிலில் இருக்கக்கூடியதை மெதுவாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட கவுக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பாட்டிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்ததாக இதை சின்ன சின்ன துண்டுகளாக சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான சைஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தயத்தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். அது வரைக்கும் பொரிய விட்டுட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், முதலே சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழ கலவையில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா கொதிச்சு இருக்கணும். இப்போ அந்த தாளிப்பு கலவையை இதில் சேர்த்த உடனே நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வாசமனமாக இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா சாறுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. கரெக்டாக அடுத்த நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகதகன்னு இருக்குது. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாட்டிலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பாட்டிலில் வச்சிங்கன்னா அதிக நாட்கள் அப்படியே இருக்கும். அவ்வளவுதான், பர்ஃபெக்டான அதிக நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நாவில் எச்சி ஊறுற மாதிரி ஊறுகாய் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன்.